பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வந்தலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போமாக. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து என்று லேவியராகமம் 20:24 கூறப்பட்டுள்ளது. பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று எண்ணாகமம் 18:20 கூறப்பட்டுள்ளது. ஆரோனிடம் பேசும்போது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவே உனக்கு சுதந்திரம் கிடையாது, நானே உன் சுதந்திரமும் பங்குமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இதோ உன் தேவனாகி கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக்குள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் என்று உபாகமம் 1:21 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கானான் தேசத்தை சுதந்திரமாக வைத்திருக்கிறேன், அதை நீதான் போய் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் தான் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று நீதிமொழிகள் 13:22 கூறப்பட்டுள்ளது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்பதை நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று நீதிமொழிகள் 19:14 கூறப்பட்டுள்ளது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் உம்முடைய சுதந்திரமாகிய கானான் தேசத்தை வைத்திருக்கிறீர் சுவாமி. மட்டுமல்ல சுவாமி, லேவியருக்கு நீரை பங்கும் சுதந்திரமாக இருக்கிறீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று நீர் உம்முடைய வேதத்தின்படி நீர் எங்களை அறிவுறுத்துகிறீர். ராஜா, நீர் எங்களோடு கூட இருங்க. உம்மோட வீடு மாஸ்தியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைக்கிற சுதந்திரம் என்று வேதம் கூறுகிறது சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய சுதந்திரத்தை எங்களுடைய அடிமைகளுக்கு தாங்க, உம்முடைய அடிமையின் பிள்ளைகளுக்கும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.